மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வரும் காட்சிகள். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை திமுகவுடன் தொகுதி உடன்பாடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கடந்த 2 மாதங்களாக திமுக தலைமை தொடர்ந்து முயற்சி எடுத்து அதில் திமுக தலைமை தோல்வியுற்றது. திமுக தலைவர் பழம் நழுவி பாலில் விழும் என்று கூட பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தார். திமுகவினுடைய அந்த முயற்சியை புறக்கணித்து தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் மக்கள கூட்டணியோடு தொகுதி உடன்பாடு செய்து கொண்ட பிறகு திமுக தலைமைக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. எனவே தன்னோடு உடன்பாடு வைத்துக் கொள்ள விரும்பாத தேமுதிகவை உடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு திமுக தலைமைதான் சந்திரகுமார் உள்ளிட்ட சிலரை தன்னோடு சேர்த்துக் கொள்வதற்கு தேமுதிக விலகுவதற்கு அவருடைய செயற்திட்டம்தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம். தேமுதிகவிலிருந்து சிலர் விலகுவதன் மூலம் தேமுதிகவும் பலகீனமடையாது, தேமுதிக மக்கள் நல கூட்டணியும் பலகீனமடையாது. தமிழகத்தில் அதிமுக தலைமையாக இருந்தாலும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழக அதிமுக தலைமையாக இருந்தாலும் திமுக தலைமையாக இருந்தாலும் 2 கட்சிகளுக்கும் ஒரு மாற்று உருவாகக்கூடாது என்று அவர்கள் கருதுகிறார்கள். இருதுருவ அரசியல். இப்பொழுது அதிமுக என்றால் அடுத்து திமுக, அடுத்து அதிமுக, அடுத்து திமுக என்று இந்த இருதுருவ அரசியல் தொடர வேண்டும் என்பதுதான் 2 கட்சி தலைமையினுடைய கருத்து. திமுக அதிமுகவினுடைய இருதுருவ அரசியலை முறியடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஆகவேதான் 2 கட்சிகளுக்கு மாற்று எதுவும் உருவாகக்கூடாத நோக்கத்தில் தேமுதிக உடைப்பதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். அவர்களால் முடியாது. திமுக தலைமை தோல்வியுறும். முன்னை காட்டிலும் தமிழகத்து மக்கள் திமுக அதிமுக இருதுரு அரசியலுக்கு முடிவு கட்டி முற்றுப்புள்ளி வைத்து தேமுதிக மக்கள் கூட்டணியை வெற்றி பெறச் செய்வார்கள் என்பதுதான் என்னுடைய அழுத்தமான கருத்து. இந்த சந்திரகுமார் அவரோடு சில விலகிய காரணத்தினால் தேமுதிகவும் பலகீனமடையாது, மக்கள் கூட்டணியும் பலகீனமடையாது. எந்த வகையிலும் எங்களுடைய பிரச்சாரத்தை இவர்களால் பலகீனப்படுத்த முடியாது. முன்னை காட்டிலும் முனைப்பாக எங்களுடைய பிரச்சாரம் என்பது தொடர்ந்து நடைபெறும்.